ஸோ இந்த மாதிரி தற்செயலாக நீங்கள் மூஞ்சி கழுவும் போதோ இல்லை மீசையை லைட்டாக ட்ரிம் பண்ணும்போதோ மூக்கில் இருந்து ரெட் கலர்லேயோ இல்லை பிங்க் கலர்லேயோ ஒரு சத மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் பேனிக் ஆயிருக்கீங்களா? வணக்கம்டா மாப்ள, தேனியிலிருந்து. கவலைப்படாதீங்க, இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சதையோ கட்டியோ கிடையாது, அது நார்மல் டிஷ்யூ தான். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக், உங்கள் இஎன்டி சர்ஜன். ஃபார் மோர் இஎன்டி ரிலேட்டட் அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நார்மல் டிஷ்யூக்கு பேர் வந்து டர்பினேட்ஸ். இது எல்லாருக்குமே இருக்கும். இந்த டர்பினேட்ஸ்ன்றது எலும்புனாலையும் மியூகோசான்னு சொல்லக்கூடிய சளி ஜவ்வுனால் ஆனது. இது எல்லாருக்கும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும். ஆனால் டஸ்ட்னாலேயோ அலர்ஜினாலேயோ சில பேருக்கு அது கொஞ்சம் வீக்கமா இருக்கும். இல்லைன்னா இந்த டீவியேட்டட் நேசல் செப்டம், அதாவது மூக்கு தண்டு வளைவு பிரச்சனைனால இந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கிற டர்பினேட் கொஞ்சம் வீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு நார்மல் ரெஸ்பான்ஸ் தான். ஆனா சில பேருக்கு அந்த டர்பினேட்ஸ் ரொம்ப வீங்கி மூக்கோட சுவாச பாதையை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடும். ஸோ அப்படி அடைக்கிற நேரத்துல நீங்க நார்மலா வீட்டுல பண்ற மாதிரி ஸ்டீம் இன்ஹேலேஷன், அதாவது ஆவி பிடிச்சிங்கன்னா, இல்லைன்னா நீங்க அலர்ஜி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்ப்ரேஸ் இல்லைன்னா மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது ஷ்ரிங்க் ஆகிடும். ரொம்ப ரேரா சில பேருக்கு என்னதான் மெடிசின்ஸ் கொடுத்தாலும் சரியாகாது, அது கம்ப்ளீட்டா மூக்க அடைச்சிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்க இஎன்டி சர்ஜன் கிட்ட போனீங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் இல்லைன்னா கோப்லேஷன் இல்லைன்னா லேசர் சர்ஜரி மூலமா அந்த டர்பினேட்டோட சைஸை நல்லாவே ஷ்ரிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களால ஃப்ரீயா மூச்சு விட முடியும். ஸோ சும்மா மூக்கை செக் பண்ணி பார்த்துட்டு ஐயோ சதை வளர்ந்துருக்குன்னு பயப்படுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.